சுவாசம் பதிப்பகம் வழங்கும் ஜெயராமன் ரகுநாதனின் வென்றார்கள் நின்றார்கள் புத்தகம். உழைப்பால் உயர்ந்த தமிழ்நாட்டு தொழிலதிபர்களின் வெற்றி கதைகள். புத்தகத்தை பெற திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். நக்கீரன் பத்திரிகையாளரான பிரகாஷ் அவர்கள் ஒரு யூடியூப் நேர்காணலில் கோவில் கருவறையில் அர்ச்சகர் கழிக்கிற சிறுநீரை தான் மக்கள் தீர்த்தமாகவும், அது மட்டும் இல்லாமல் அதை தான் நீங்கள் தலையிலையும் தேய்ச்சிட்டு தீர்த்தமாக போகிறீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. இது சமூக வலைதளங்களில் பெரிதளவு வைரலாகி மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் மேலே காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் முன் வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் ஒரு திமுக ஆதரவு பத்திரிகையாளர், அதாவது ஆளுங்கட்சிக்கு ஆதரவான பத்திரிகையாளர், அதனால் இவர் மேலே காவல்துறை நடவடிக்கை எடுக்காது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சுருக்காங்க. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க, இவருடைய குற்றச்சாட்டை, அதாவது அர்ச்சகர் மேலே வச்ச ஒரு குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒன்றுக்கே போக முடியாத அர்ச்சகர் லிங்கத்துக்கு பக்கத்தில் கைக்கிற சிறுநீர் தான் பலருக்கு தீர்த்தமாக வரும். அந்த எட்டில் பிடிச்சி குடிச்சு தலையில் தேய்ச்சிப்பாங்க. 10 மணி நேரம் 12 மணி நேரம் பூஜை அறையில் நிற்கிற அந்த ஐயங்காரோ எங்கே ஒன்றுக்கு போவான்? பாத்ரூமை கட்டி வச்சிருப்பாங்க, கருவறையில் கட்டி வைக்க முடியாது. அப்போ அவன் எங்கே ஒன்றுக்கு போவான்? அந்த தீர்த்தத்தோட சேர்ந்து தான் ஒன்றுக்கு போவான். அவர்களுடைய சிறுநீரை தான் குடிப்பாங்க. ஆக்சுவலி அவர் சொன்னது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆக்சுவலாக நான் ஒரு முஸ்லீமு இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் பேசினது ரொம்ப தப்பு. அவர் பக்தி இல்லாதவர்னு எனக்கு தெரியுது. அதே மாதிரி அவர் ஒரு மென்டாலிட்டி இருக்குது அவருக்கு. அவர் கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுத்தா தான் அவருக்கு கொஞ்சம் இதாகும். பேசிக்லி எனக்கு தெரிஞ்சு எம்மதமும் சம்மதம் தான். இருந்தாலும் அவர் பேசினது முழுக்க ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு குற்றம். ஓகே, அவர் கண்டிப்பாக ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஒரு பத்திரிகையாளராக ஒருத்தவங்க இப்படி ஒரு பொதுவெளியில் போய் ஒரு சமூகத்தை இப்படி பேசுகிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு அவர் வேறு ஏதோ ஒரு ஊர்லேருந்து ஏதோ ஒரு ஜந்துலேருந்து வந்தவர்னு நினைக்கிறேன். அவர் நிஜமாக ஒரு மனுஷனு கிடையாது. ஓகே, காலகாலமாக பண்ணுறது அது ஒரு கலாச்சாரம். அது அவர் மிஸ்பிஹேவ் பண்ண மாதிரி ஒரு இது. அவருக்கு என்ன மென்டாலிட்டின்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு அவர் நல்ல டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது நல்லது. மேபி அவரை கண்டிப்பாக இது மீடியா அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். சமூக வலைதளங்களில் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் மேலே காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் அவரை. தேவையில்லாதெல்லாம் காவல்துறை பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் பண்ணி தான் ஆகணும். ஓகே, கடவுள் பக்தி இல்லைன்னு இல்லை, கடவுள் இல்லைன்னா இவங்க எப்படி வந்திருப்பாங்க? ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு அவர் கொஞ்சம் மென்டலியாக ஒரு டிஸ்டர்ப் ஆகிருக்காரு. அவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் நல்லது. அவனெல்லாம் மனுஷனாவே மதிக்கவே கூடாது. முதல்ல அவன் சொல்கிறான், லிங்கத்து பக்கத்தில் இருக்கிறவங்க அர்ச்சகர் பாத்ரூம் போகிறாங்க வராங்க அப்படின்னா, ஆனால் ஜெயில் வெளியே இருக்கிறவங்க கேட்டை போட்டு மூடிட்டு 6 மணிக்குள்ளே போனால் 11 மணி தான் வெளியே அனுப்போம் அப்படின்னு. ஒரு கோயிலுன்னா ஒரு 4 பேர் இருப்பானுங்க. ஒருத்தன் பார்த்துன்னு ஒருத்தன் மாற்றி போக போகிறானுங்க. இவன் உண்மையை சொல்கிறேன்னா போய் சொல்கிற அப்புறப்படேசி. இவனுக்கு முதல்ல அர்ச்சகர் என்ற முதல்ல சுத்தமாகறானுங்களா? எவ்வளோ பேர் குளிச்சுட்டு சுத்தமாக கோயில் உள்ள வரானுங்க? யாருக்கு தெரியும்? எவனோ போயிச்சுட்டு எவனோ போக வேண்டியது தான். வேற ஒன்றும் பண்ண முடியாது. அது இந்த இப்போ இருக்கிற ஆட்சியில் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா அறங்காலத்துறைன்றது கோயிலை வச்சு சம்பாதிக்க தான் பார்க்குறானுங்க. எவனோ கோயிலை வச்சு எவனோ மெயின்டைன் பண்ணுற மாதிரி தெரில. ஒரு காலம் வரைக்கும் போக வேண்டியது தான். அதோட தான் ஒரு பத்திரிகையாளர் சொல்லிட்டு இப்படி போய் உட்காந்து ஒரு சமூகத்தை பேசுகிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவன் தைதையில் தான் சொல்ல முடியும். பத்திரிகையாளர் அப்படின்னு சொன்னால் அப்போ அவன் குடும்பம் எப்படி அவட குடும்பமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது தான். பப்ளிக்கே இவ்வளோ பேசுகிறானா, அவன் வீட்டில் இருக்கிற சிறப்பு வச்சிருக்கணும் முதல்ல. ஏன்டா அப்படி பேசுகிறேடா? அவன் குடும்பத்தில் எவனை கோயிலுக்கு போனது இல்லையா, வாங்கி குடிச்சது இல்லையான்னு தெரியாது அவனுக்கு. இவனை சின்ன வயசில் குடிச்சிருப்பான்ல. அவன் ஐயரா இருக்கட்டும் எவனா இருக்கட்டும் நம்மளுக்கு தேவையில்லை. இவன் சின்ன வயசுல கோயிலுக்கு போய் தீர்த்து வாங்கி குடிச்சிருக்க மாட்டானா? இப்போன்னா திடீர்னு நானும் இது எல்லாமே அந்த கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படிதான் போகுது. எல்லாமே அப்படிதான் போய் நிற்குது. இப்போ இவர் மேலே காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு பார்க்குறீங்களா? ஏன்னா இவர் ஒரு திமுக ஆதரவு பத்திரிகையாளர் அப்படின்னு நிறைய பேர் சமூக வலைதளங்களை சொல்கிறாங்க. அதனால இவர் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. காவல்துறை நடவடிக்கையா? எதுக்கு நடவடிக்கை எடுக்கணுமோ அதுவே எடுக்கல. இவர் பேசுறது தப்பு. அங்கே நடக்குதுன்னு சொன்னாங்க பாரு, அவங்க அதுவும் தப்பு. ஒரு நாளைக்கு காலையில் ஐயரு போகிறாங்களா, 4 முறை 5 முறை வீட்டுக்கு 10 பாத்ரூம் போகிறாங்க, இருக்குது பாத்ரூம். திருப்பி சாயந்தரம் அதுமாரி நைட்டில் போகிறாங்க. அது எப்படி அவங்க ஒரு ஐயர் ஆச்சு, அவங்க ஒரு ஊனியம் செய்கிறாங்களே, அதில் அது எப்படி அவங்க யூரின் போயிட்டு அதை தீர்த்தமாக கொடுப்பாங்க? சாமி ஏற்றுக்குமா? பேசுன தப்பு. அது மக்கள் சொல்லலாமா? தப்பு. அது தப்பு. அது
இவரை வந்து காவல்துறை வந்து கைது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? நடவடிக்கை எடுக்கணும். யாரு சொன்னாங்கன்னா தெரிஞ்சுக்கணும். அது ஆமா நடக்கணும், நடவடிக்கை எடுக்கட்டும். கேட்கணும், கேட்கணும். நடவடிக்கை எடுத்து ஆகணும். அப்படி தப்பான முறையில சொல்றவங்கள உடனே அரசு பண்ணி ஆகணும். அப்படி வந்து நாங்க கோயில்ல 15 வருஷமா நான் வேலை செய்யறேன். எந்த இதுவும் தப்பா செய்ய மாட்டாங்க. அப்படி மக்களுக்கெல்லாம் பயந்து தான் வேலை செய்யறாங்க. இவரா சும்மா சொல்றாரு நீங்க? இது வந்து வீண்படி. இது அவருக்கு பிடிக்கல சாமிய, அதுக்காக இவங்க பேர் நல்ல பேர் ஆகட்டும்னு சாமியை மட்டமா நன்றி. சாமியை சொல்றது ஒண்ணுதான், ஐயரை சொல்றது ஒண்ணுதான். இவர் வந்து ஒரு திமுக ஆதரவு பத்திரிகையாளர், அதனாலதான் வந்து காவல்துறை வந்து இவர் என்ன கைது பண்ணாம இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. எந்த திமுகனாலும் நியாயம், நீதி, நேர்மை இருக்கு. அந்த நேர்மையை தவறி வந்து கைது பண்ண முடியாது யாரும். இவர் மேல காவல்துறை வந்து கைது நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அவர் மேல நடவடிக்கை எடுத்தாகணும். அவர் மேல நடவடிக்கை கட்டாயம் எடுத்தாகணும். இவ்வளவு வெளிப்படையா பேசுறாங்க. இதே வேற மதத்தை வந்து அவரால் பேச முடியுமா? பேசுறதுக்கு திராணி இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. முதல்ல இந்த நக்கீரன் கும்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேவோட ஆன்டி இந்துவோட இதுதான், அவங்கள சொம்பு தான் அவங்கெல்லாம். அதனால் அவர் சொல்கிறதெல்லாம் எடுத்துக்கூடாது. இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நடவடிக்கை எடுக்கணும். இதை வந்து இதே வந்து வேற ஒரு பிற மதத்தினரையோ இந்த மாதிரி சொன்னால் இந்நேரம் அவங்கள சும்மா விட்டுருப்பாங்களா? இதே நம்ம சொல்லியிருந்தோம்னா இந்நேரம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஆர்ப்பாட்டம் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. கரெக்டுங்களா? நம்ம இந்துக்கள்கிட்ட ஒற்றுமை கிடையாது. அதனால தான் இவங்கெல்லாம் அப்படி பேசுகிறாங்க. சார், தான் ஒரு பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு இப்படி போய் உட்காந்து ஒரு சமூகத்தை வந்து குறிப்பிட்டு பேசுறது எப்படி பார்க்குறீங்க சார்? டிஎம்கே ஆட்சியில் பத்திரிகைக்காரங்க சுதந்திரமும் கிடையாது. பத்திரிகையாளங்க என்ன வேணால் ஏது வேணால் பேசலாம். ஓகேங்களா? அதுவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பெய்டு நியூஸ் தான் எல்லாமே. இது கூட இவர் வந்து காசு வாங்கிட்டு கூட பேசியிருக்கலாம். இன்னும் சமூக வலைதளங்கள் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, காவல்துறை வந்து இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, திமுக ஆதரவாளர் பத்திரிகையாளர் இருக்கனால இவங்க மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதான் சார் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, இவங்கெல்லாம் வந்து பெய்டு நியூஸு. இதே வந்து டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஆன்டி இண்டியூஸ் தான். அதனால் வந்து அந்த ஆட்சியில் வந்து இப்படி தான் இருக்கும். இல்லை, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவர் மேலே காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா என்ன? சார் இந்த கவர்மெண்ட்டில் அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க சார். காவல்துறை நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க சார். இதே நம்ம வந்து மதத்தினர்னு வச்சுங்களேன் எடுப்பான். இதே நீங்கள் ஒன்றும் கிடையாது, திருப்பரங்குன்றத்தில் நடந்தது. இதே வந்து ராஜா போக விட்டாங்களா? போக விட மாட்டாங்க. இதே வந்து அந்த எம்பிக்கார போக விட்டாங்களா? போய் சாப்பிட வச்சாங்களா? அதுதான் நடக்கும். காவல்துறை நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க இவர் மேலே. கவர்மெண்ட்டே அவங்க தானே சார். எப்படி சார் எடுப்பாங்க நடவடிக்கை? இப்போ வந்து இந்த பத்திரிகையாளர் என்ன சொல்கிறாருன்னா, கோயிலில் அர்ச்சகர்கள் போகிற சிறுநீர் தான் வந்து சில பேர் தீர்த்தம் வாங்கி குடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதெல்லாம் கிடையவே கிடையாதுப்பா. உள்ள 12 மணி நேரம் நிற்கிறேன்னு அவர் சொல்கிறாரு. ஆளை மாற்றிட்டு போவாங்க. அவர் 12 மணி நேரம் ஒரே ஐயரையா பார்க்குறாரு? டெய்லி கோயிலில் போய் உள்ளே எத்தனை ஐயர் அவர் தான் உள்ளே இருக்காருங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது? ஃபஸ்ட்டு கோயிலில் 10 பேர் வேலை செய்வாங்க. 2 ஹவர் 3 ஹவருக்கு ஒரு வாட்டி கோயிலில் ஆள் மாறும். அந்த ஜென்ரல் நாலேஜ் கூட அவங்களுக்கு கிடையாதா? பார்க்குறவங்களுக்கு, மக்கள் இப்போ வர்றவங்களுக்கு தெரியாதா? 12 மணி நேரம் எந்த கோயில் திறந்துருக்கு ஃபஸ்ட்டு கண்டினியூவாக எனக்கு அதை சொல்லுங்கள். திறந்து தானே உள்ளே ஒரு ஆள் நிற்க முடியும். கோயில் மார்னிங் டு ஒரு 6 ஹவர் டு 5 ஹவர்ஸ்க்குள்ளே மார்னிங் மூடிடுவாங்க. திருப்பி ஈவினிங் ஒரு 5 ஹவர்ஸ், அவ்வளோதான். 3 ஹவர் 4 ஹவர் தான் கோயிலே திறந்துருக்கும். கண்டினியூவாக 12 ஹவருங்கிறது இது பொய்யுங்கிறது மக்களுக்கே தெரியும். அவர் பேசுகிறது பொய்ன்னு. ரெண்டாவது, அந்த தீர்த்தத்தை குடிக்கிறவங்க அந்த ஸ்மெல் கூடவா அவங்களுக்கு கிடையாது மக்களுக்கு? ஒரு தடவை பார்த்தா அந்த ஸ்மெல் கண்டுபிடிக்க மாட்டாங்களா? அதில் அந்த வெட்டி வேறு சுவாமி மேலே வர அபிஷேக தண்ணி தான் கொடுப்பாங்களே தவிர இந்த மாதிரிலாம் யாரும் பண்ண. அப்படி பண்ணினா அவங்களுக்கே அவங்க ஃபேமிலி நல்லா இருக்க முடியாது அப்படின்னு கோயில் அர்ச்சகர்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால் இந்த தகவல் வந்து பொய்யான தகவல். இது பிராமின் கலாச்சாரத்தை சீர்குலைக்கிற ஒரு தகவல் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு பத்திரிகையாளராக இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு சமூக வலைதளங்களில் உட்காந்து பேசுகிறத எப்படி பார்க்குறீங்க? அதுவும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தான் இருக்குது. அவர் சொல்கிறது ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இது வந்து நியாயமே கிடையாது. ஃபஸ்ட்டு அவர் ஒரு பத்திரிகையாளராக இருக்கிறதுக்கே தகுதி கிடையாது. அது முதல்ல உண்மையாக கண்டிக்கிறேன் நான். அது ஆன்மீக, அது வந்து முக்கியமாக ஆன்மீக தளத்தில் வந்து அந்த மாதிரி ஐயர் வந்து அந்த மாதிரி செய்கிறது வந்து செய்ய மாட்டாங்க. அது வந்து சொன்ன மாதிரி திமுக வந்து உடந்தையாக இருக்கிறனால தானே அவர் சொல்கிறார். அந்த தைரியத்தை தானே அவர் பேசுகிறார். அரசு கரெக்டாக இருந்தால் அந்த மாதிரி வார்த்தையை விட மாட்டார்ல. அரசு சரியில்லாதனால தான் அவர் வார்த்தையை விடுறாரு. புனிதாம இடத்துல ஐயர் வந்து அந்த மாதிரி கழிக்கிற சிறுநீர் கழிக்கிறாருன்னா அந்த சிறுநீரை வாங்கி குடிச்சு பார்த்தா தான் தெரியும். அவர் உண்மையாக கழிக்கிறாரு. அவர் வாங்கி குடிச்சு பார்க்க சொல்லுங்க முதல்ல அந்த சிறுநீரை. அப்போ தான் உண்மையாக போய் தெரியும் சிறுநீரா அது புனித நீராக தெரியும். அது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதே பேட்டிலேயே வந்து ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் நிற்கிற அர்ச்சகர்களுக்கு வந்து எங்கே பாத்ரூம் இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு.
சில பொதுமக்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா எந்த ஒரு அர்ச்சகருமே வந்து 10 மணி நேரம் 12 மணி நேரம் அங்கே வந்து உள்ள கோயில் கருவறையில் நிற்க போறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன? அதான் உண்மை. அதாவது காலைல அவங்க 6:30 மணிக்கு வந்து நடை திறக்கிற கோயிலை திறக்கிறாங்கன்னா 9 மணி நடை சாத்திட்டு போயிடுறாங்களே. 10 மணி நேரம் 12 மணி எந்த ஐயருமே நிற்கிறது இல்லையே. அதுக்கப்புறம் சாயங்காலம் வரப்போ 2 ஹவர் தான். அது வந்து அவர் வேண்டாம் விருப்பமாக பேசுறது ரொம்ப உண்மையாக கண்டிக்கத்தக்கது. அதுக்கு அரசு உரிய நடவடிக்கை எடுத்து அவர் கைது பண்ணணும், அவ்வளோதான். ஓகே. ஆனால் இப்போ வந்து தான் ஒரு பத்திரிக்கையாளர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு சமூக ஊடகங்களில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி பேசுறதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ரொம்ப உண்மையாக கண்டிக்கிறது. பத்திரிக்கை ஊடகம் எல்லாம் பேசலாமா என்ன வரவும் இருக்குல்ல. ஜனநாயக ரீதியில் என்ன பேசணுமோ அதை தானே பேசணும். அதுக்காக பத்திரிக்கையாளர்னா அவருக்கு எல்லாமே பேசுறதுக்கு தகுதி யார் கொடுத்தது? சட்டத்தில் அது இடம் இல்லையே. கண்டிப்பாக அவர் மேலே காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா ஒரு கோவிலில் வந்து யாரும் அது மாதிரி பண்ண மாட்டாங்க. அவங்களும் ஒரு தெய்வத்தை அந்த தொழில் பண்ணுறவங்க தான். அதனால் அது மாதிரி அவங்களுக்கு அதாவது வயிறு வலியோ இல்லை ஏதோ அவங்க மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்ல அடுத்தவங்களை நிற்க வச்சுட்டு கூட போகலாம். இல்லைன்னா வரவங்க பக்தர்கள் வராங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லிட்டு கூட போயிட்டு வரலாம். அதனால் ஒன்றும் அது மாதிரிலாம் இருக்க வந்து வாய்ப்பில்லை. இப்போ உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? உங்க வீட்டோட தென்கிழக்கு தெற்கு சார்ந்த 22 டிகிரில என்ன இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.